கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் இருக்கிற 20 பகுதி சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றை கோரிக்கையாக வந்து கடந்த 15ஆம் தேதி கலெக்டர்கிட்டையும் 16ஆம் தேதி கமிஷனர் அவர்கள்ட்டையும் மேயர் அவர்கள்ட்டையும் ஒரு கோரிக்கையை வச்சுருந்தோம். சாரமேடு ரோடு பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நம்ம மனுக்கள் கொடுத்த அடிப்படையில் அந்த பணிகள் வந்து பாதியிலேயே தொய்வாகி அப்படியே பிரேக் ஆகி நின்றுருந்து. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அதிகமாகிட்டே போகிறனால அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்குள்ளே குறுகியதாக இருக்குது. இது வந்து ஒரு 2 கிலோமீட்ரு பிரதான சாலைங்க, அது கரும்புக்கடை சாலை. இப்போ இது சம்மந்தமாக வந்து நம்ம முறையாக வந்து சட்டப்படி நம்ம வந்து மாவட்ட ஆட்சியரும் கமிஷனையும் அணுகி மனு கொடுத்த அடிப்படையில் கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மந்தமாக வந்து அரசு அதிகாரிகள் இருக்காங்களே, அந்த அதிகாரிகள் வந்து இந்த ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றியதாகவும் நாங்கள் கொடுத்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து இணைந்து கொடுத்த கோரிக்கையை வந்து அது முடிச்சு வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான ஒரு இதாக இருக்குது, கருத்தாக இருக்குது. இந்த செய்தி அடிப்படையில் இந்த கடந்த ஒரு வாரமாக வந்து நம்ம வந்து கலெக்டரை சந்தித்தும் கமிஷனரை சந்தித்தும் இந்த அரசு அதிகாரிகள் வந்து செய்த தவறை வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து ஃபாலோ பண்ண சொல்லி, ஏற்கனவே கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பெல்லாம் அளந்துருக்குறாங்க, மார்க் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மார்க் பண்ண இதை வந்து அந்த பணிகள் வந்து இன்னும் நடைபெறலை. அப்போ அது சம்மந்தமாகவும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம கமிஷனர் சந்திச்சையில் 2ஆம் தேதி வந்து நேரில் வந்து ஆய்வு செய்து உங்களுக்கு வந்து அது நடைமுறைப்படுத்தி தரோம். மக்களுக்கு வந்து பொதுவான சாலை மக்கள் பயன்பாட்டுக்கு உண்டானதை நம்ம ஆக்கி தரோங்கிறது இன்றைக்கி நேரில் செஞ்சு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக எங்களுடைய 3 வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. கோவை மாநகராட்சி 86வது வார்டு, அதே போன்று 62வது வார்டு, 84வது வார்டுக்கு உட்பட்ட மிக பிரதான சாலையான கரும்புக்கடை பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்புகள் உள்ளது என்பதை பொதுமக்களும் இதே மாமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு முறை கோரிக்கையாக எடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த நில அளவாளர்கள் வந்து அளந்துட்டு போனாங்க. ஆனால் அளந்து மார்க்கெட் பண்ண அடிப்படையில் வந்து இது வரைக்கும் வந்து அந்த ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்படலை. அதாவது குறுகிய அளவில் அதை வந்து அளந்து போட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் அது எடுக்காமல் கொஞ்சம் காலங்கடத்தினால இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரியான முறையில் வந்து மக்கள் பள்ளி செல்ல முடியறதில்ல. ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி இன்னும் வரைக்கும் வந்து கரும்புக்கடை சாரமேடுக்குள்ளே வர முடியாது. இந்த 3 வார்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் பக்கம் அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கக்கூடிய இந்த 3 வார்டுக்கு உட்பட்ட அந்த ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றித்தரன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து கமிஷன்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்கா. அவர் 2ஆம் தேதி வந்து பார்வையிட்டு அது நேரடியாக ஆய்வு செஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து அது பண்ணித்தரங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கோவை மாநகராட்சி 84வது வார்டு கவுன்சிலர். 84வது வார்டு 86, 62 இருக்கக்கூடிய கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிக்கை விடுத்து நாங்கள் பல முறை வந்து மனுக்கள் கொடுத்துருந்தோம். அது சம்மந்தமாக மாமன்றத்திலையும் நாங்கள் பேசியிருந்தோம். இதனால் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குங்க. ஸ்கூலு எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைகள் ஸ்கூல் வாகனங்களில் போகும்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை கூட இருக்குது. அதனால் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி நம்ம கமிஷனர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம். அவங்க 2ஆம் தேதி வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உரிய நடவடிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்பிக்கை